கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 2ஆம் வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காய் அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியாது நமக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரு. அவ்வளவு நம்முடைய மேல் வைத்த அன்பு, கிருபை, தயவு, அவருக்கு நம் கோடான கோடி நன்றிகளை ஏறிட்டு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாய் உன் வேண்டுதலை கேட்டல்லுவேன் என்று சொன்ன தேவன், விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதுகிறது. நாம் தேசத்தின் மீது கொண்டிருக்கிற அக்கறை, தேவப்பிள்ளை மீது கொண்டிருக்கிற அக்கறை எல்லாவற்றையும் அதை நம்மேல் வைத்த அப்படியோட கடமையாய் எண்ணி இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். தேசத்தின் எழுப்பதற்காக நேற்று தினத்திலே நாம் சபையாய் கூடி ஜெபித்தோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்பது மட்டுமல்லாமல் அந்த ஜெபத்தில் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முடியும். நாளிலே கூட இந்த பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முடியும். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்சவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்சவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உங்க நாமம் வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொள்கிறான். அப்பா, மகிமையின் பிரகாசமே, உங்களுடைய பிரசன்னத்தினால் நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகப்பனே உன்னதத்திலே அப்பா ஒரு மகிமை உண்டாக்கும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ராபா ரீலாபா கராபா ராபா சந்தூரி கராபா. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உங்க நாமம் வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே தகப்பனே, கர்த்தர் நம்ப இருக்கிறவளையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீரப்பா. மகிமையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது, இந்த கிருபையினாலே சூழ்ந்து கொள்ள முடியாது தகப்பனே. அப்பா, உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொடுக்க முடியாது அப்பா. இந்த பூமியில அக்கினே போடுவது இப்போதை பற்றி எரியும், அதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னீரப்பா. ஒரு விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆமென். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம், செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம்,
இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, அப்பா எளிமையவர்களை அப்பா என்றும் நினைப்போ நீர் ஆண்டவரே. எளியவரை குப்பைந்து உயர்த்தி ராஜாக்களின் மத்தியில் உட்கார வைக்கிறவர் ஆண்டவரே. அப்பா எளிமையான எங்களையும் தகப்பனே நீர் ஆண்டவரே. அப்பா எங்களை நினைத்து தகப்பனே கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கான வார்த்தைபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகப்பனே எங்களை நினைத்திரும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையும் என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. தேடுகிற அன்னை வருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அன்னை வருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஆமென். ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உங்க நாமம்
வாழ்க. அல்லேலூயா. அவருடைய மகிமையை செலுத்தும்படியாய் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவாதாக என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் வருகையிலே காத்திருக்க அந்த மேய்ப்பர்கள் அவர் பிறப்பிற்காக உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக சொல்லி உன்னதத்திலே மகிமை அவருக்காக உன்னத்தை மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே வந்து பிறந்து நம்மை மகிமைப்படுத்த முடியாது, அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியாது, நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுத்துருவார் கர்த்தர் நல்லவர் நல்லவர் ருசிப்பாத்தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ. இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ, மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ, மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ, விலையேற பெற்ற உம்மரத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம்மரத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, இயேசுவே ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, இயேசுவே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே,
ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உன்னாமம் வாழ்க உம்மரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக அல்லேலூயா உன்னாமம் வாழ்க உம்மரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ உம்மல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ உம்மல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ கரங்களை வச்சு ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ அல்லேலூயா மானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாய் இரு மகனே. ஆமே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. எஸ், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. அப்பா, பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஆமே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடி மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. ஆமே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து தீர்ந்து மகளே. பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. அல்லேலூயா. உணர்ந்து எழுதுவதெல்லாம் உணரப்பட்டுதான். வாழ்க்கை என்பது போராட்டம், போராட்டம் தான். வாழ்க்கைனாலே போராட்டம். அதனால அது என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? நல்லதொரு போராட்டம், நல்லதொரு போராட்டம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புது சிருஷ்டிக்கப்படுகிறோம். அதான் நல்ல போராட்டம். கிறிஸ்துவுக்குள் போராட்ட வெளியில் இருந்தேன்னு வச்சுக்கேன், அது நல்ல போராட்டமா இருக்காது. மயக்கக்கூடிய போராட்டம், ஜீவனை இழந்து போகிற போராட்டமா. ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடும்போது நம் ஆத்மா எப்போதும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அழகா உணர்ந்து இருக்காது. பிரயாணத்தில் நம்ம போகும் வாழ்க்கை பிரயாணத்துல
எல்லாம் கஷ்டம், நஷ்டம், வியாதி, வருத்தம், துன்பம், துயரம் எல்லாம் பள்ளம் மேடு, எல்லாம் பள்ளம் மேடு எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் தள்ளிவிட்டு நம்ம போடணும். அதே அதை மிதித்து போடும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய நாமத்தில் அந்த மகிமையை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அது மகிமை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த மகிமையின் தலைமுறைகளுக்கு நாம் கொடுத்து அந்த தலைமுறைகளை நாம் ஆழ்கிறவர்களை வளர்க்க நாம் பிரியப்படும். அதுதான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. நல்ல போராட்டத்தை போடு, நல்ல போராட்டத்தை போடு. நல்ல போராட்டத்தை போடும்போது தான் உன் ஜீவகத்தை கொடுப்பேன். ஓட்ட பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்க தான் ஓடுவாங்க, ஆனா அது கிடைக்கிறது தக்கவனுக்கு தான் அது கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா அதுல அந்த ஓட்ட பந்தயத்துல பாவம், நெருக்கம் எல்லாம் வரும், சோதனை, வேதனை எல்லாம் வரும். நான் ஓடுகிற அந்த வாழ்க்கையின் பந்தயத்துல, ஓட்ட பந்தயத்துல எல்லாமே வரும். ஆனாலும் அதெல்லாம் நம்ம உதிரை தள்ளிவிட்டு மற்ற நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த முடியாது. அவர் மகிமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, தகப்பனே, நீங்களோடு இடைப்பட்டு தகப்பனே எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி உங்களுடைய மகிமை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் அவர் நம்மை விலக மாட்டார், நம்ம விட்டு கைவிட மாட்டார். தெரியமாட்டார். அவர் நமக்கு சொன்னதை செய்வாலும் அவர் கைவிடாத தேவன். ஆண்டவர் கைவிடாத தேவன். அவர் அவனுக்கு சொன்னதை செய்ய கைவிட மாட்டேன் யாக்கோபு சொன்னார். யாக்கோபு சொன்னது நிமித்த அவர் அவருடைய பிரயாணம், வாழ்க்கையின் பிரயாணத்தில் எவ்வளவோ காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும், ஆனால் அவர் சொன்ன அந்த காரியங்களிலே நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவார்கள் சொல்லி குடும்பமாக பெத்தேலுக்கு கொண்டு வந்து இந்த பெத்தேலிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. யாக்கோபின் வம்சமா இருப்பதனால் ஆபிரகாமின் தந்தை, ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், தலைமுறைக்கெல்லாம் தேவன் ஆயிட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 நன்றி தகப்பனே, 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 நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Yes.
எல்லாரும் பாருங்க, வாய்க்கிறத பாருங்க. அல்லேலூயா கீதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்கட்டும் வல்லமை. ரபா கரபா வெற்றிக்கொள்வோம். அப்பா மத்தியில இறங்குங்கப்பா. ஆவியானவரே மத்தியில இறங்குங்க ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்புங்கப்பா தகப்பனே. அப்பா ஆவியானவரே கணுக்கால் அளவு போதாதப்பா, முழங்கால் அளவு போதாது ஆண்டவரே. நாங்கள் முழுகணும் ஆண்டவரே. ஒரு கரபா சந்தரபா நீ லபா கரபா வெற்றிக்கொள்வோம் வல்லமையாய். இறங்கட்டும் அக்கினி ஆயா இறங்கட்டும். ஆமே வெற்றிக்கொள்வோம். ஒரு ரபா நீ லபா கரபா நீ லபா சந்தரபா. ஒரு சும்மா இருக்காதீங்க, கேளுங்க அப்பா கிட்ட. நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் நிரப்பட்ட ஆண்டவரே. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே. ஆமே. நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. அவர்தான் மகிமை நிறைந்தவர், அவர்தான் மாட்சிமை நிறைந்தவர். அவர் நம்ம தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் அவர் நம்ம தொழுது கொள்ளும் போது நிச்சயமாய் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அவர் மகிமை நாம் படுத்தும் போது அவருடைய மகிமை நம்மேல் இறங்கும். நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன தேவன் அவர். நம்ம பாட்டினாலே நம் மகிமை துதியினாலே அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமை நம்மேல் இருந்துச்சு. அல்லேலூயா. உற்சாகமா எல்லா கரங்களை தேடி இந்த பாடலை பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. அவர் உன்னதங்களிலே வாசம் செய்கிறார். உன்னதமானவர், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்
சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்று சொல்லி நாம் தொனித சங்கீதத்தில் அதை பார்க்கிறோம். அவர் மேலே தங்கி தாபரிக்கும் போது அவர் ஞானம் நிறைந்தவர். அந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் நிறைந்தவர். அவரிடத்தில் ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் உண்டு. அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம காலிலே ஆண்டவரே, அப்பா நான் ஞானம் இல்லாதவனா இருக்கேன், ஆண்டவரே ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள கத்தாங்க தகப்பன், எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, மகிமையினால் நிறைந்திருக்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஞானத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஞானத்தோடு எல்லா காரியத்தையும் செய்ய நமக்கு கிருபை பாராட்டுவார். ஞானம் நிறைந்தவர், உன்னத தேவனவர், ஞானம் நிறைந்தவராய் நம்மோடு இடைப்படுவார். ஒப்பு கொடுப்போமா? உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. ஆமென். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்காலுமே பாரில் மடக்கிடுதே. ஆமென். முழங்காலுமே பாரில் மடக்கிடுதே. உயர்ந்தவரே, பிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, பிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்தவர். மோசே அந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பிரவேசிக்கும் போது, அந்த இடத்திலே இல்லாதவர்களாய் இருக்கும்போது, இல்லாதவர்களை தெரியப்படுத்தும் போது கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசேயின் முகம் பிரகாசித்தது. மோசேயின் முகம் பிரகாசித்தது. அவர் முகத்தை அந்த ஜனங்கள் காணக்கூடாதவர்களாக பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் முகம் எப்படி இருக்கும்? அவர் முக பிரகாசம் எப்படி இருக்கும்? அவர் முகம் மகிமை பிரகாசமா இருக்கணும். பிரியமானவர்கள், அவர் முகத்தை பார்க்க முடியாது. ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கும் போது அவர் முகமுகமாய் நாம் பார்க்க முடியும். அதான் உன்னதத்தின் மகிமை. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிறவர். அவரிடத்துல இருள் இல்லை. அல்லேலூயா. அவரிடத்தில் இருள் இல்லை. இருளிலே இருக்கிற ஜனங்களுக்காக நாம் பரிதபிக்கும் போது அந்த வெளிச்சத்தை நாம் காண முடியும். அவரில் நம்ம ஒளியா இருக்க முடியும். அதுதாங்க மகிமை. அந்த இருளிலிருந்து பிரகாசிப்பதுதான் நம்ம கொடுக்கிற மகிமை. கிறிஸ்துவ வாழ்க்கையில இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடி ஒரு நாளும் அவர் மகிமை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்துங்கப்பா, உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தினால் நீ மகிமைப்பட்டீர் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்பது என்னை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா, என்னை மகிமைப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம மகிமை கேட்டு பெற்றுக்கொள்வது. இருள் நம்மிடத்தை வாசம் செய்வதில்லை. இருள் நம்மிடத்துல வாசம் செய்வதில்லை. காரணம் அவர் ஒளி நிறைவு, அருள் நிறைவு. ஒளி நிறைவா இருக்கிறவர். அல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியை கண்டுமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியை கண்டுமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே
ஆமே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிப்பதில்லை. அவர்தான் பரிசுத்தத்தில் மகிமை உள்ளவர். அந்த பரிசுத்தத்தை நாம் கேட்கும்போது, பரிசுத்தம் என்ற மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே நீர் பரிசுத்தமா இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, நானும் பரிசுத்தமாகணும்பா. அந்த பரிசுத்தத்தின் மகிமை எனக்கு கொடுங்கப்பா. நீ கொடுக்க முடியும் ஆண்டவரே. நாங்க பரிசுத்தம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த மகிமை எங்களுக்கு கொடுங்கப்பா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் வார்த்தைபடி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நம்ம பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தத்தினால் அலங்கரியம் ஆண்டவரே, அலங்கரியம். நீர் பரிசுத்தத்தில் வல்லவர் அப்பா. பரிசுத்தத்திலே நீர் ஆண்டவரே அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 என்று அப்பா இரவும் பகல் 24 மணி நேரமும் நாமத்தை பரலோகத்தை புகழ்ந்து போல நாங்கள் உங்கள் நாமத்தை பரிசுத்தர் பரிசுத்தர் புகழும்படியாய் எங்களுக்கு மகிமை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணித்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணித்திடுவோம். கழுவியே திருத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. ஆமென். கழுவியே திருத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கண்ண மகிமை செலுத்திய நாம் தொழுத்திடுவோம். கண்ண மகிமை செலுத்திய நாம் தொழுத்திடுவோம். மகிமை ஆட்சிமை இறக்கவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. நான் நித்திய வாசி என்று எசேயா புத்தகத்தில் எழுதுகிறேன். நித்திய வாசி. அவருக்கு அழிவில்லை, அவருக்கு மரணம் இல்லை. இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு என்று சொன்னவன். அவன் மரித்தாலும் பிழைத்திருப்பான் என்று நம்மை குறித்து சொன்னவர். இந்த மகிமை என் வார்த்தை அவனிலும் என்னில் அவளும் நிலைத்திருந்தால் அவன் மரணம் இல்லை, ஜீவனை கொடுத்து என்று சொன்னவர். ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபை கொடுத்து இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? நீதியாய் நேர்ந்தவர், நீதி நேர்ந்தவர், அது நித்தியவாசி, நித்திய தேவன் அவர். அந்த நீதியை அவரிலிருந்து பெற்றுக்கொள்ள, நீதி என்னும் மகிமை நாம் பெற்றுக்கொள்ள அவர் அடைக்கலத்தில் நாம் போய் சேர வேண்டும். அவர் அடைக்கலமானவர், அவர் அன்பு நிறைந்தவர். அவரிடத்தில் வருவர்களை அவர் புறம்பே தள்ளாத தேவன் அவர். அவர் புறம்பே தள்ள மாட்டார். இயேசுவே என்று அவரிடத்தில் வரும்போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்கிறவர். அவர் நீதி நிறைந்தவர், நியாயம் விசாரிக்கிறவர். வாக்கில் நீதி நியாயம் கிடைக்காத காரியத்தில் அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நீ நீதிபரர், ஆண்டவரே நீதி செய்ய வல்லவர் அப்பா. அப்பா எனக்கு கூட என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் தடுமாறிக் கொண்டிருக்கேன் கர்த்தாவே. இந்த தடுமாற்றம் வேண்டாப்பா. ஏனென்றால் உம்முடைய பிள்ளை ஆண்டவர், வழி இதுவே என்று சொல்ல முடியும், வழியில் நடக்கிற பிள்ளை அப்பா. அப்பா என்னை அப்பா எனக்கு அடைக்கலம் தருகிற நீர் ஆண்டவரே, நீ எனக்கு அன்பு கொடுக்கிறவன் அப்பா. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அந்த பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்திருக்கத்தாவே, அந்த ரட்சிப்பின் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கத்தாவே. நமக்கு நான் என்னத்தை செய்வோம் அப்பா. தகப்பனே நீதி செலுத்துங்கப்பா, நீ நீதி செலுத்துங்க ஆண்டவரே, நீதி என் பேர்ல நீதி செலுத்துங்க என்று அவருக்கு கேட்கும்போது, நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. ஆமென்.
நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. எஸ், ஆமென். அடைக்கலம், ஆமென். அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, நல்லவரே, தொழுத்திடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, எல்லாம் தொழுத்திடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, எல்லாம் தொழுத்திடுவோம். கன மகிமை செலுத்திய நாம் எல்லாம் தொழுத்திடுவோம். அல்லவரே, நல்லவரே, எல்லாம் தொழுத்திடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இறங்கட்டும் வல்லமை, வெற்றிக்கொள்வோம். அனாயிண்டிங் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். மகிமை நிறைந்தவரே இறங்க கேட்கப்பாங்க மத்தியில. ஒரு ரபா கரபா, ஒரு ரபா சண்டரபா. ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால். பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரோ தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரோ தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரோ தேவா. பெற்றுக்கொள்வோம். பொழுந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இறங்கட்டும் பாயா, பெற்றுக்கொள்வோம். நிரப்புங்கப்பா, இறங்கட்டும். அக்கினி வல்லமை இறங்கட்டும். பாவா நிரப்புங்க ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா இயேசுவே. ஆவி ஆண்டவரே, ஆவி ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி லபகரபா, நீ லபகரபா, ஒன்றலப நிக்கலா, ஒன்றபரபா, நீ நிக்கலபா.